அபஸ்வரம் என்று ஒரு கதை இருக்கிறது. நான் சொன்ன இந்த அபஸ்வரம் கதையை கேட்டுவிட்டு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், அவர் குடும்பத்துக்குள்ளேயே 8 கேஸ் நடக்கிறது. 8 கேஸ், எல்லா கோர்ட்லேயும் கேஸ் நடக்கிறது. இந்த கதையை ஒரு இரவு அவர் கேட்டுவிட்டு அடுத்த நாள் தன்னுடைய வழக்கறிஞரை பார்த்து 8 கேஸையும் வாபஸ் வாங்கிறேன். கேஸே வேணாம், எல்லாருமே என்னுடைய ரத்த சொந்தங்கள், எல்லாருமே என்னுடைய உறவுகள், எல்லாருமே ஒரு வகையில் தொப்புள் கொடி உறவுகள். இந்த பணம் சம்பாதித்து, இந்த சொத்துக்களை சம்பாதித்து நான் ஒன்றுமே பண்ண போவதில்லை என்று எல்லா வழக்குகளையும் வாபஸ் வாங்கிவிட்டு அவருடைய நண்பரான ஜெயமோகனை போய் பார்த்து, பவா சொன்ன அந்த அபஸ்வரம் கதையினால் எங்கள் வீட்டில் அந்த 8 கேஸை நான் வாபஸ் வாங்கிவிட்டு வருகிறேன் என்று சொல்லியிருக்கேன். இலக்கியத்திற்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. இலக்கியத்துக்கு மட்டும்தான் அவ்வளோ பெரிய சக்தி. நான் எல்லா மேடைகளிலும் சொல்வேன், ஒரு இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், மந்திரிகள் இருக்கிறார்கள், முதலமைச்சர் இருக்கிறார், ஜனாதிபதி இருக்கிறார், அவருக்கு மேல் பிரதமர் இருக்கிறார், எல்லாரும் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களை விட ஒரு அடி உயரமான இடம் ஒரு சமூகத்தில் எழுத்தாளனுக்கு. இவர்கள் ஒரு வகையில் பதவி முடிந்த பிறகு சாதாரணமாக அல்ல, பதவியில் உச்சபட்ச அதிகாரத்தோடு இருக்கலாம். ஆனால் ஒரு எழுத்தாளன் என்பவன் மட்டும்தான் உங்களுக்கும் எனக்குமான வாழ்க்கை நெறிகளை எழுதி வைத்துவிட்டு அடுத்த தலைமுறைக்கு அதை கையெழுத்து விட்டு போகிறான். அதனால் இந்த எல்லாரையும் விட ஒரு எழுத்தாளன் என்பவன் 1 இன்ச் எப்பொழுதும் மேலே தான் இருக்கக்கூடியவன். இலக்கியம்தான் அதை தொடர்ந்து செய்கிறது. அந்த அபஸ்வரம் கதை, நான் இந்த உரையின் ஆரம்பத்தில் ஒரு மகளோடு அப்பா பயணம் செய்தே ஆக வேண்டும் என்று சொன்னேன் இல்லையா? ஒரு மகனோடு அப்பா 3 கிலோமீட்டராவது கையை பிடித்து கொண்டு நடந்து போக வேண்டும் என்று நான் ஆசைப்படுறேன். பைக்கில் இல்லை, ஆட்டோவில் இல்லை, காரில் இல்லை, அது வேண்டாம். அப்பா கையில் ஒரு கொடையை வச்சுக்கின்னு ஒரு லேசான தூரலில் நீங்கள் நடந்து பாருங்களேன். ஒரு 1/2 கிலோமீட்டரில் உங்களை அறியாமலேயே உங்கள் பையன் கையும் அப்பா கையும் பிணைஞ்சிட்டு இருக்கும். நீங்கள் யாரும் சொல்லிக் கொடுக்கவே வேண்டாம். அப்படியே நடந்து போகிற போது ஒரு அப்பா சொல்கிறார், தம்பி இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போடு. ஏன்பா? அப்பா கோர்ட்டில் கேஸ். அவனுக்கு என்ன கேஸுன்னு தெரியும் பையனுக்கு. அலுவலகத்துக்கு லீவ் போட்டு 10 மணிக்கு அப்பா ஒரு கொடையை எடுத்து, மழை பெய்யல, ஆனாலும் மழை பெய்யலாம் இல்லையா என்று கொடையை கையில் வச்சுன்னு அப்பா வருகிறார். கொஞ்சம் தூரம் நடந்து போகிறார்கள். 2 பேருடைய கையும் பிணைக்கப்படுகிறது. அப்பா எதுவுமே பேசவில்லை, அமைதியாக கோர்ட் வரல வர்றாரு. கோர்ட்டில் போய் நிற்கிறார்கள். நின்னவுடனே ஒரு பெரிய கார் வருகிறது. அந்த காரில் குமரேசன் மாமா என்று ஒருவர் வந்து இறங்குகிறார். அவர் ரொம்ப கான்சியஸாக அப்பாவையும் இந்த பையனையும் பார்க்கறத தவிர்க்கிறார். நேராக கோர்ட்டுக்குள்ள சேம்பருக்கு போகிறார். அவர் போன 5வது நிமிடம் இவர்கள் கேஸ் வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அப்பாவை கூண்டில் ஏற்றி நீதிபதி கேட்கிறார், நீங்கள் தான் உங்கள் வீட்டை அடமானம் வச்சு சேர்த்துக்கிட்ட 1 லட்ச ரூபா வாங்கினீங்க இல்லையா என்று கேட்கிறார். அப்பா ஆமாம். அப்புறம் சேர்த்துக்கு நீங்கள் இது வரலும் கொஞ்ச நாள் வட்டி கொடுத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் வட்டியும் கொடுக்கல, அசலும் கொடுக்கல. 1 மாதம் உங்களுக்கு டைம் தரேன். உங்களை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், இந்த ஊர்லேயே ரொம்ப கௌரவமான ஆள் நீங்கள். 1 மாதத்துக்குள் சேட்டுக்கு வட்டியும் அசலையும் அடைச்சிருங்க. அப்படி இல்லை என்றால் உங்கள் வீட்டை ஜப்தி செய்ய வேண்டியிருக்கும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. அப்பா கொஞ்சம் தடுமாறுகிறார். இந்த கூண்டில் கொஞ்சம் தடுமாறுகிறார். அவருக்கு தண்ணி கொடுக்கிறார்கள். அப்படியே கீழே இறங்கி வராரு. பையன் மன ஆறுதலாக அவர் பிடிச்சி கூட்டின்னு வரான். மறுபடியும் நடந்து போகிறார்கள். அப்பா பையனை பார்த்து சொல்கிறார், தம்பி ஆசாசையாக கட்டின வீடு தான், வீடு போயிடுமோன்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் மனித வாழ்க்கையில் 1 லட்சம் அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை தான் அப்படின்னு எனக்கு. ஏன்னா நீங்கள் இந்த கட்டத்தை இப்போது 1C 2Cலாம் பேசுகிறாங்களா, அது இல்லை. இந்த கதை எழுதப்பட்டு 40 வருஷம் ஆயிடுச்சு. 1 லட்ச ரூபாய் என்பது அந்த ஊரில் ஒரு லட்சாதிபதியால் மட்டுமே முடியும். அவ்வளோ பெரிய தொகை அது. அவர் சொல்கிறார், பரவாயில்ல, ஒரு வீட்டை இழக்க போகிறோமே அப்படின்ற கஷ்டம் கூட எனக்கு இல்லை, ஒரு நேர்மைக்காக ஒரு வீடு போனால் பரவாயில்லையே. பையன் கேட்குறான், அப்பா நீங்கள் அந்த வீட்டை அடமானம் வச்சு 1 லட்ச ரூபா வாங்கினது உண்மைதான், ஆனால் அதை குமரேச மாமாவுக்கு தான் வாங்கினீங்க அப்படின்னு ஏன் ஜட்ஜுக்கிட்ட சொல்லலன்னு கேட்குறான். அப்பா சொல்கிறாரு, வாங்கின குமரேசனே அதை இல்லை அப்படின்னு மௌனமாக நிற்கும்போது நான் ஏன்பா போய் சொல்லணும் என்று கேட்குறேன். இப்படி மனிதர்களால் தான் இன்னும் மழை பெய்யுது. இப்படி மனிதர்களால் தான் இன்னும் பச்சை பசேல்னு இந்த தேசம் இருக்கிறது. அவர்கள் 2 பேரும் வீட்டுக்கு வருகிறார்கள். பையனுக்கு
மிகுந்த ஆற்றாமையாக இருக்கிறது. சாப்பிடலாம் அப்படின்னு இலை போட்டு 3 மணிக்கு சாப்பிட உட்காருகிறார்கள். அவர்கள் வீட்டு முன்னால் இன்னொரு கார் வந்து நிற்கிறது. ஒரு 100 பவுனுக்கு மேலே நகை போட்டுக்கொண்டு ஒரு அம்மா இறங்கி உள்ளே வராங்க. அப்பா பதட்டமாக எழுந்துச்சு, வாமா லட்சுமி முதல்ல சாப்பிடு என்று சொல்கிறார். வந்தவள் குமரேச மாமாவுடைய மனைவி. இல்லை சாப்பிட வரல, தனியாக வாங்கன்னு கூட்டின்னு போய் ரூமில் அப்பாவிடம் பேசுகிறார். பேசிக்கொண்டே ஒரு நகையாக கழட்டி மேஜை மீது வைக்கிறார். ஆனால் இந்த வாழ்க்கை, இந்த நகை எல்லாமும் நீ கொடுத்த பிச்சை. குமரேசனும் என்னுடைய கணவன் குமரேசனும் நானும் இந்த ஊருக்கு பஞ்சம் பிழைப்பதற்காக வந்தவர்கள். நீ தான் 500 ரூபாய் கொடுத்து பொட்டிக்கடை வச்சுக்க என்று உன் தென்னந்தோப்புக்கு பக்கத்தில் எங்களுக்கு இடம் கொடுத்த. ஒரு பிரிட்டானியா கம்பெனியினுடைய ஏஜென்சிப் வருகிறது என்று எங்கள் வீட்டுக்காரர் உங்ககிட்ட வந்து கேட்டப்போ சேட்டு எங்களை நம்ப மாட்டேன்ட்டான். அதனால் உங்கள் வீட்டை அடகு வைத்து உங்கள் பேரில் 1 லட்ச ரூபா வாங்கி என் வீட்டுக்காருக்கு கொடுத்தீங்க. ஆனால் இன்றைக்கு அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு எல்லாமும் இருக்கிறது. காரு இருக்கிறது, தனியாக வீடு இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, மனசு இல்லை. அதற்கு பதில் இந்த நகையெல்லாம் விற்று 1 லட்ச ரூபாய் அடைக்க முடியுமான்னு தெரியல. எவ்வளோ முடியுமோ அவ்வளவு இதில் அடைத்தலான்னு சொல்கிறார். அப்பா சொல்கிறார், குமரேசனை விட நீதாமா என்னை ரொம்ப அவமானப்படுத்துகிற, தயவுசெய்து அந்த நகையெல்லாம் எடுத்து போட்டுக்கோ என்று சொல்கிறார். ஒரு உணர்ச்சிகரமான விஷயம் அந்த அறையில் அரங்கேறுகிறது. அப்பா லட்சுமி அத்தையின் கையை பிடிச்சு வந்து சாப்பிட சொல்கிறாரு. சாப்பிட்ற நேரமானா இது என்று அவள் வெளியே இருக்கிறாள். இருட்டி விட்டது. இவ்வளோ நேரம் பிரபஞ்சன் அந்த கதையை முடிக்கிற போது அப்பா சொன்னதாக ஒரு வார்த்தை எழுதுகிறார். எங்கள் நட்புக்குள் பிரமாதமான ராகங்கள் எப்பொழுதும் ஒலித்து கொண்டே இருக்கும். ஏதோ இந்த சமயத்தில் ஒரு சின்ன அபஸ்வரம் நிகழ்ந்து விட்டது என்று சொல்லிவிட்டு, நாம் இன்னைக்கு இருட்டில் தான் நின்று கொண்டு இருக்கிறோம், நான் காலையில் கண்டிப்பாக விடிஞ்சிடும் லட்சுமி, நீ தைரியமாக போயிட்டு வா என்று அனுப்புகிறார். நண்பர்களே, இந்த கதை என்னை ஒரு இரவு முழுக்க தூங்க விடாத கதை. மனிதர்கள் என்ன விதமான மனிதர்களை நாம் எல்லோரும், இந்த நாடு, இந்த தேசம், சமூகம் எல்லாம் அடைகாத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. ஜி நாகராஜன் என்கிற ஒரு மகத்தான எழுத்தாளன் சொல்கிறான், மனிதன் ஒரு மகத்தான சல்லிப்பயல் என்று சொல்கிறார். வெறும் சல்லிப்பயல் என்று நாகராஜன் சொல்லவில்லை, ஒரு மகத்தான சல்லிப்பயல் என்று சொல்கிறான். ஏனென்றால் இந்த மனிதன் பல நேரங்களில் மகத்தானவனாக இருக்கிறான், பல நேரங்களில் குமரேசன் மாமா மாதிரியும் இருக்கிறான். ரெண்டும் இந்த மனிதர்கள் தான்.